அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது தமிழக அரசாங்கம் 14 புதிய அப்டேட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது அப்டேட்டாக என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபாவளி நெருங்கும் நிலையில் பரிசு கூப்பன் விழுந்திருக்கிறது, பரிசு கிடைத்திருக்கிறது என்ற பெயரில் அதிக அளவில் சைபர் மோசடி புகார்கள் பெறப்படுவதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. போலியான இ-காமர்ஸ் இணையதளங்கள், சமூக வலைதள பக்கங்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரெண்டாவது அப்டேட்டா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. அக்டோபர் 20 தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும். அக்டோபர் 21 மதுரையில் இருந்து தாம்பரத்துக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிறத இரண்டாவது அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. மூன்றாவதா, தீபாவளியை ஒட்டி அக்டோபர் 21 சென்னை போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இரவு 11:55 மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு வந்தடைகிறது. பிறகு ஈரோடு வழியே போத்தனூருக்கு காலை 9:30 மணிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ரயில் வரும் 22 இயக்கப்படுகிறது. போத்தனூரில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு பிற்பகல் 4:20 வந்தடைகிறது. பிறகு ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் வழியே சென்னை சென்ட்ரலுக்கு இரவு 11:10 மணிக்கு சென்றடைகிறது. நாலாவது அப்டேட்டா, உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் தகவல்களை அக்டோபர் 20 பதிவு செய்ய வேண்டுமென பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாவட்டங்களில் ஆசிரியர்கள் பதிவிடும் தகவல்களின்படி மட்டுமே இனிவரும் நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்து வழிகாட்டுதல்கள் மற்றும் உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வகுப்பாசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் தளத்தில் முழுமையாக பதிவு செய்வதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அப்டேட்டா, ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல் போன்ற திருத்தங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி இனி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே திருத்தம் கோரி விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு விண்ணப்பம், ரேஷன் கார்டு PDF டவுன்லோட் செய்ய முடியும் என்று அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசின் திட்டங்களுக்கு ரேஷன் கார்டில் உள்ள தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஊழியர்களின் பணிச்சுமையை குறைப்பதற்காகவும் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. எனினும் இது குறித்த உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடப்படவில்லை. புதிய கட்டுப்பாடுகள் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆறாவது அப்டேட்டா, தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு அடுத்த நாள் பொது விடுமுறையை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 21 அதாவது செவ்வாய் பொது விடுமுறை அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் சென்று திரும்புவோரின் நலன் கருதி அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் 25 பணி நாளாக கருதப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏழாவது அப்டேட்டா, பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை வரும் 24 வரை நீட்டிப்பு மற்றும் அக்டோபர் 17 முதல் 22 வரை சனி, ஞாயிறு மற்றும் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு பயண அட்டைகள் விற்பனை வரும் 22 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள்
நீட்டித்து விற்பனை செய்யப்படும் என்று போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார். 8வது அப்டேட்டா, சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 17ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக 18ஆம் தேதி முதல் 5:30 மணியளவில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கடற்கரை ஓர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றத்தாழ்வு பகுதி உருவாகி காலை 8:30 மணி முதல் அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வட பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 9வது அப்டேட்டா, முன்னாள் இராணுவ வீரர்கள் பங்களிப்பு சுகாதார திட்ட பயனாளிகளுக்கு மருந்து விநியோக சேவைகளை 2025 அக்டோபர் 17 முதல் நாடு முழுவதும் அஞ்சல் துறை தொடங்கியுள்ளது. முன்னாள் இராணுவத்தினர் பங்களிப்பு சுகாதார திட்டத்தின் கீழ் செயல்படும் மருந்தகங்களில் கிடைக்காத மருந்துகளை பெற்று அவர்களின் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்வதற்கான பிரத்யேக சேவையை முன்னாள் இராணுவ வீரர்கள் துறையுடன் இணைந்து அஞ்சல் துறை தொடங்கியுள்ளது. இந்த முன்முயற்சி திட்டத்தின் கீழ் கிராம நிலையில் தொழில் முனைவோரின் பொது சேவை மையங்கள் மூலமாக மருந்துகள் கொள்முதல் மற்றும் பேக்கேஜ் செய்து இந்தியா போஸ்ட் மூலம் முன்னாள் இராணுவ வீரர்களின் வீடுகளுக்கே தேடி இல்லம் தேடி விநியோகம் செய்யப்படும் அப்படின்றதையும் 9வது அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 10வது அப்டேட்டா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி மாநிலம் முழுவதும் 1353 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன. அனைத்து 108 ஆம்புலன்ஸ்களிலும் தீக்காயங்களுக்கான சிறப்பு சிகிச்சை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலை என போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் 120 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. அடுத்து, சென்னை மெட்ரோ பச்சை மற்றும் நீல வழித்தடத்தில் அக்டோபர் 20 முதல் 24 தேதிகளில் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதை ஒட்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 மணி இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அப்டேட்டா, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின்குறை தீர்ப்பாளர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் www.dnerc.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மின்சார ஒழுங்குமுறையில் உள்ள இந்த வேலைக்கான புதிய அப்டேட்டாக இருக்கும் அப்படின்ற தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. 13வதா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார் தெரிவிப்பதற்கான தொடர்பு எண்களை போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் போன்ற இடங்களில் உள்ளவர்கள் கீழ்கண்ட எண்களை தொடர்பு செய்வதன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலம்
குறுஞ்செய்தி அல்லது குரலாகவோ பதிவு செய்து புகார்கள் தெரிவிப்பதற்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 14வதா, தனி வீடுகளுக்கான விதிமுறைகளில் நிலவிய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தற்பொழுது புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 3300 சதுர அடி வரையிலான தனி வீடுகள் கட்டுவோர் கட்டாயமாக 2 கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டும். அதேபோல் 3300 சதுர அடிக்கு மேற்பட்ட வீடு கட்டினால் 4 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இட வசதியை கட்டாயம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அறிவித்துள்ளார்கள். இந்த விதிமுறை அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு போலவே தனி வீடுகளுக்கும் இனி பொருந்தும். மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்புகளுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தும் அவசியம் என்று இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு நிகழும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய அப்டேட்களை வெளியிடப்பட போவதாகவும் அறிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் அனைவருக்குமே பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்ற நோக்கத்திற்காக நாங்கள் இந்த வீடியோஸை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக